அடுத்து ட்ரக்ஸ் யூசேஜ் கம்ப்ளீட்டா சீஸ் அண்ட் குண்டாஸ்ல உள்ள போட சொல்லுவேன். ட்ரக் சேல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் கழித்திங்க வைப்பேன். ஐ பிலீவ் 80% ஆஃப் த கிரைம்ஸ் டுடே ஆர் லிங்க்டு வித் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் ஒன்லி. ஆமா நண்பர்களே, இப்பெல்லாம் கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் அசால்ட்டா பண்றானுங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கஞ்சா போட்டிருந்தேன், நான் வந்துட்டு போதையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்றானுங்க. எல்லாம் போதகைங்க. ட்ரக்ஸ்னு மட்டும் கிடையாது, இந்த கூலிப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்பெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு. கூலிப்னா என்னங்கன்னு பெத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. யாருக்குமே அந்த ஐடியாவே இல்ல. நம்ம ஸ்கூல் பசங்களை கேட்டா எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டு போடுவானே ஜில்லுன்னு இருக்குன்றானுங்க. இப்ப அதை ஒழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் விரும்பி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க பண்றாங்க, ஓகே. பட் அதை அவங்க பண்ணிட்டு நான் இந்த போதையெல்லாம் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது பாத்தீங்களா. அதை தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நீ தண்ணி அடிச்சுக்கோ, நீ கூலி போட்டுக்கோ, நீ சிகரெட் அடி, என்ன வேணா பண்ணு, நீ நாசமா போய்க்கோ. ஆனா இதை பண்ணதுனால நான் வந்துட்டு போதையில அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாசமா போறது இல்லாம அடுத்தவங்களையும் நாசம் பண்றதுக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான செயல். சார் இவனை என்ன பண்ண சார்? அதனால அதுக்கு ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்யணும்.